ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு நண்பர்கள் பேசக்கூடிய தமிழ் உரையாடலை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு நண்பர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க நிறைய காரியங்கள் குறித்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? நம்மளோட ஃப்ரெண்டு கூட நிறைய விஷயம் பேசுவோம். அதில் பேசக்கூடியதான நிறைய உரையாடல்களை நம்ம இன்றைக்கி இங்கிலீஷில் கற்றுக்கலாம். ஒருவேளை ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க, உங்கள் முடிவு என்ன? ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் டெசிஷன்? வாட் இஸ் யுவர் டெசிஷன்? உங்கள் முடிவு என்ன? அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒருவேளை நான் என்னோடய வேலையில் அதிக கவனம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் ஒர்க். ஐ வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் ஒர்க். வேலையில் அதிகம் கவனம் செலுத்துவேன். அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஒருவேளை நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? வேலை சம்மந்தமாக உங்கள் முடிவு என்ன? நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எப்படி பண்ணுறீங்க ஒர்க்லாம் அப்படின்னு கேட்டால் அவங்க ஒருவேளை அதுக்கு பதில் சொல்லும் பொழுது, நான் என்னோடய வேலையில் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ லைக் டு பி ஹானஸ்ட் இன் மை ஒர்க். ஐ லைக் டு பி ஹானஸ்ட் இன் மை ஒர்க். என் வேலையில் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன். அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து மிகவும் நல்ல விஷயம், வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப நல்ல விஷயம், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வெரி குட் பாயிண்ட், கங்க்ராச்சுலேஷன். வெரி குட் பாயிண்ட், கங்க்ராச்சுலேஷன். மிகவும் நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். உங்கள் மேற்படிப்பு என்ன ஆச்சு? ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டு வந்து ஹையர் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் மேற்படிப்பு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் ஹேப்பன் டு யுவர் ஹையர் எஜுகேஷன்? வாட் ஹேப்பன் டு யுவர் ஹையர் எஜுகேஷன்? உங்கள் மேற்படிப்பு என்ன ஆயிற்று? அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஒருவேளை எனக்கு இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, there are 2 more exams. there are 2 more exams. எனக்கு இன்னும் 2 தேர்வுகள் இருக்குது. உடனே உங்கள் நண்பர் கேட்குறாங்க, நீங்கள் இதை படிக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, இஸ் there எனி சான்ஸ் ஆஃப் ப்ரமோஷன்? இஸ் there எனி சான்ஸ் ஆஃப் ப்ரமோஷன்? பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதுக்கு அவங்க நண்பர் சொல்கிறாங்க, நிச்சயமாக இருக்குது, ஆனால் நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு ஸ்டடி மோர். டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு ஸ்டடி மோர். நிச்சயமாக இருக்குது, நான் மேலும் படிக்கணும். அவங்க நண்பர் உடனே கேட்குறாங்க, இப்போ இருக்கிற வருமானம் உங்கள் குடும்பத்துக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்திற்கு இந்த வருமானம் போதுமா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, இஸ் திஸ் இன்கம் இனஃப் ஃபார் த ஃபேமிலி? இஸ் திஸ் இன்கம் இனஃப் ஃபார் த ஃபேமிலி? குடும்பத்திற்கு இந்த வருமானம் போதுமா? இப்போது அவங்க நண்பர் பதில் சொல்கிறாங்க, இப்போதைக்கு இது போதுமானதாக இருக்குது, எனக்கு இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, தட்ஸ் இனஃப் ஃபார் நவ். தட்ஸ் இனஃப் ஃபார் நவ். இப்போதைக்கு போதுமானதாக இருக்கிறது. இப்போ அவங்க நண்பர் கேட்குறாங்க, பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க? நம்மலாம் கண்டிப்பாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நம்ம கேட்போம் இல்லையா? தம்பி தங்கச்சிங்க எப்படி படிக்கிறாங்க? பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க? அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ பிள்ளைகள் படிப்பு எப்படி இருக்குது? எப்படி படிக்கிறாங்க? அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவ் ஆர் சில்ட்ரன் ஸ்டடீஸ் கோயிங்? ஹவ் ஆர் சில்ட்ரன் ஸ்டடீஸ் கோயிங்? பிள்ளைகள் படிப்பு எப்படி போகிறது? அதுக்கு அவங்க நண்பர் பதில் சொல்கிறாங்க, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சில்ட்ரன் ஸ்டடி வெல். சில்ட்ரன் ஸ்டடி வெல். பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள். சொந்த வீடு வாங்குவீர்களா? சொந்த வீடு, நீங்கள் எது சொந்த வீடு வாங்குறதுக்கு ஐடியா இருக்கா? எப்போ வாங்க போகிறீங்க? அந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் சந்திச்சா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வில் யூ பை யுவர் ஓன் ஹவுஸ்? வில் யூ பை யுவர் ஓன் ஹவுஸ்? சொந்த வீடு வாங்குவீர்களா? அதுக்கு அவங்க நண்பர், இன்னும் நான் 2 வருஷம் கழித்து வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பை ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஐ வில் பை அப்படின்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன். எப்போ அப்படின்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ், இன்னும் 2 வருடம் கழித்து.
சுற்றுலா செல்வீர்களா? ஒருவேளை ஹாலிடேஸ் அவங்க மீட் பண்ற நாட்கள் வந்து விடுமுறை நாட்களா இருக்கு அப்டின்னா, இந்த மாதிரி கேட்பாங்க. நீங்க லீவுக்கு எங்கேயாவது சுற்றுலா போறீங்களா? எங்கேயாவது டூர் போறீங்களா? இல்ல ட்ரிப் போறீங்களா? அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ சுற்றுலா செல்வீர்களா? இந்த மாதிரி கேள்விய நம்ம எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்டின்னா, வில் யூ கோ ஆன் அ ட்ரிப்? வில் யூ கோ ஆன் அ ட்ரிப்? சுற்றுலா செல்வீர்களா? மைசூருக்கு செல்ல இருக்கிறேன். ஒருவேளை அந்த நண்பர் வந்து மைசூருக்கு போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. மைசூருக்கு செல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் கோ டூ மைசூர். ஐ வில் கோ டூ மைசூர். நான் மைசூருக்கு செல்ல இருக்கிறேன். அதுக்கு அவங்க நண்பர், நல்லது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, குட் கோ அண்ட் கம். குட் கோ அண்ட் கம். நல்லது சென்று வாருங்கள். வேறு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா? வேறு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா? இத எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் ஸ்பெஷல்? இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் ஸ்பெஷல்? வேறு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா? அதுக்கு அவர் நண்பர் வந்து, நான் மே மாதம் தான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா, அப்பதான் பிள்ளைங்களுக்கு லீவ் இருக்கும். நான் அப்பதான் முடிவு பண்ணுவேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் டிசைட் இன் மே மந்த். ஐ வில் டிசைட் இன் மே மந்த். மே மாதம் முடிவு பண்ணுவேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவருடைய நண்பர் வந்து திரும்ப இப்படி கேட்குறாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஸோ அத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதுக்கு அந்த நண்பர் சொல்றாங்க, நான் என் பெற்றோரை பார்க்க போகணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்கள நான் போய் பார்த்து. ஸோ நான் அவங்கள பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அத எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அப்படின்னா, ஐ வாண்ட் டு கோ சீ மை பேரண்ட்ஸ். ஐ வாண்ட் டு கோ சீ மை பேரண்ட்ஸ். நான் என் பெற்றோரை பார்க்க போகணும். அவங்க எப்படி இருக்காங்க? நண்பர் அதுக்கு கேட்குறாங்க. உங்க அம்மா, அப்பா பார்க்க போறீங்க. அவங்க எப்படி இருக்காங்க? அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இத எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, ஹவ் ஆர் தே? ஹவ் ஆர் தே? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அதுக்கு அவங்க நண்பர் பதில் சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. நன்றி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? தே ஆர் வெரி குட். தேங்க் யூ. தே ஆர் வெரி குட். தேங்க் யூ. அவர்கள் மிகவும் நன்றாக இருக்கிறார்கள். நன்றி. திரும்ப கேட்குறாங்க அவங்களுடைய நண்பர், உங்க பெற்றோர் எப்படி இருக்காங்க? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னா, ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ்? ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ்? உங்கள் பெற்றோர் எப்படி இருக்காங்க? அதுக்கு அந்த நண்பர் பதில் சொல்றாங்க, கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, தே ஆர் அ லிட்டில் வீக். தே ஆர் அ லிட்டில் வீக். அவர்கள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார்கள். அதுக்கு அவருடைய நண்பர், அவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, ஐ ப்ரே ஃபார் தெம். ஐ ப்ரே ஃபார் தெம். நான் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். மிகவும் நன்றி நண்பரே. இத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட். தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட். மிகவும் நன்றி நண்பரே. கடைசியா அவங்க பேசி முடிக்கும்போது, இந்த மாதிரி பேசுவாங்க. உங்க கூட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, நைஸ் டாக்கிங் டூ யூ. நைஸ் டாக்கிங் டூ யூ. போய் வருகிறேன். மீண்டும் சந்திப்போம். இத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, ஐ அம் கோயிங் சீ யூ அகைன். ஐ அம் கோயிங் சீ யூ அகைன். போய் வருகிறேன். மீண்டும் சந்திப்போம். 2 நண்பர்கள் மீட் பண்ணிக்கும்போது, அவங்க பேசக்கூடிய நெறைய தமிழ் வாக்கியங்கள நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ்ல கத்துக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இங்கிலீஷ் கத்துக்கலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.